பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க ஏங்க இவ்ளோ வேகமா படியேறி வரீங்க? நான் போன்லயே சொன்னல மெதுவா வாங்கன்னு. இல்ல சார், எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க என்னன்னு சொல்லுங்க சார். சார் என்ன சார்? அஞ்சலி, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். புரியல சார். எதுக்கு சார் சத்தியம் பண்ணி கொடுக்கணும்? நீங்க கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சா இந்த வீட்ல உள்ளவங்க உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா சார், கண்டிப்பா என்ன அனுப்பிடுவாங்க. நீங்க மாசமா இருக்கிறத இப்ப வேணா இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாம மறைக்கலாம். ஆனா இன்னும் 2-3 மாசத்துல உங்க வயிறே காட்டி கொடுத்துரும். அப்படி அவங்களுக்கு நீங்க மாசமா இருக்கிறது தெரிஞ்சா, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவங்க உங்களை வேலையை விட்டு நிறுத்தி இந்த வீட்டை விட்டு போக சொன்னா நீங்க எங்க போவீங்க? அது தெரியாமதான் சார் நான் கன்சீவா இருக்கிறத அவங்க கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன். எங்க போக போறேன், என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல சார். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க அதை நினைச்சு ஒன்னும் பயப்படாதீங்க அஞ்சலி. இந்த நேரத்துல உங்க மனசுல பயமோ கவலையோ இருக்கவே கூடாது. அது உங்க குழந்தைக்கும் நல்லதில்ல. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் இருக்கேங்க. உங்களுக்காக நான் இருப்பேன். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க எக்காரணத்தை கொண்டும் தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணிருவீங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அஞ்சலி. தப்பான முடிவுனா எப்படி சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என் கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுல இருந்து எனக்கு உங்களை பத்தின பயம் தான் அதிகமாவே இருக்கு. அந்த மாதிரி நிலைமை மட்டும் உங்களுக்கு வந்துடவே கூடாது அஞ்சலி. உங்களுக்கு பிறக்க போற குழந்தை எந்த குறையும் இல்லாம ராஜா மாதிரி பிறக்கணும். இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லைன்னு அந்த குழந்தை நினைச்சிடவே கூடாது. நீங்க பட்ட கஷ்டம் எதையுமே அந்த குழந்தை பற்றவே கூடாது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தப்பான ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சார், நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. தப்பான முடிவுன்னு நீங்க எதை சொல்றீங்க? இந்த பூமியில வாழ்றதுக்கு வழியே இல்லைன்னு நீங்க எந்த சூழ்நிலையிலையும் யோசிச்சிடக்கூடாது. அதுதான் என்னோட பயமே. அப்படிலாம் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன அஞ்சலி யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் எனக்காக சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படி நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கலன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையும் உங்க குழந்தையும் நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு தூக்கமே வராது. அதனால எந்த காலத்திலையும் எந்த ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட இப்பவே நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் நீங்க எனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம் இல்லைங்க. இது என் மேல ஆன இல்லைங்க, குழந்தை மேல ஆன. எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் நீங்க தப்பான முடிவை எடுத்துடவே கூடாது. இது போதுங்க. இனி நான் நிம்மதியா இருப்பேன். நீ இந்த உலகத்துக்குள்ள வரும்போது உனக்குன்னு எந்த சொந்தமும் இருக்காதுன்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. உனக்கு உன்னோட அப்பா இருக்காரு. எந்த நேரத்திலையும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் இதுக்காக சந்தோஷப்படுறதா இல்ல என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆக போதோன்னு நினைச்சு பயப்படுறதான்னு எனக்கு எதுவுமே தெரியல. கடவுளே, என்னையே இப்படி ஒரு சூழ்நிலையில நீ வச்சிருக்க. அதுக்கப்புறம் என்ன தூக்குல போடுவாங்களோ
இல்ல காலம் பூரா களி தின்ன வைப்பாங்களோ தெரியல. அதனால நாம இப்ப போட்டிருக்க பிளான் எனக்கு பெரிய ரிஸ்கோன்னு தோணுது. உடனே நாம இப்ப போட்டு வச்சுக்கிற பிளான் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிறதா நல்லதுன்னு தோணுது. என்னையா நீ இப்படி சொல்ற? நீ சொன்னதை நம்பி நான் ஏகப்பட்ட கனவோட இருந்தேன். அப்ப நம்ம பொண்ணுக்கு மகேஷ் மாப்பிள்ளையோட கல்யாணம்ங்கிறது வெறும் கனவோட போக போகுதா? சச்ச, என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த பிளான மூட்டை கட்டி வச்சாலும் அந்த 500 கோடி தங்கம் நம்ம பொண்ணுக்கு தான். யோ, பிளான் எல்லாம் இழுத்து மூட போறேன்னு சொல்ற, அப்புறம் 500 கோடி தங்கம் நமக்கு தான்னு சொல்ற. இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்ற. என்னையா என்ன குழப்புற? பிளான் ஏப்படி அதிரடியா போனாதாண்டி ஆபத்து. நான் இப்ப பிளான் பி படி அகிம்சை ரூட்ல போலான்னு இருக்கேன். உன் பிளான் பி என்னன்னு முதல்ல சொல்லு. அந்த எலி மூஞ்சி கவிய கொன்னுதான் நாம கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு இல்ல. அந்த எலி மூஞ்சி கரிய தூக்குனாலும் கல்யாணம் நிக்கும்ல. எப்ப தூக்குவ? எப்படி தூக்குவ? அவசரப்பட்டு முதல்ல அவளை தூக்க கூடாது. அப்படி தூக்குனா அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அதனால கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கும்போது ஆளை வச்சு அழகா தூக்க போறேன். யோ, அப்ப மட்டும் போலீஸ் உன்னை கண்டுபிடிச்சு தூக்கிடாதா? அதுலதான் என் பிரில்லியன்ஸே இருக்கு. அந்த சீனுக்குள்ள நான் வரவே மாட்டேன். எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேங்க வச்சு அவளை அசால்ட் பண்ணி அங்கிருந்து தூக்கிட்டோம்னா கல்யாணம் நின்னுடும். அப்பா, கல்யாணம் தானே நிக்கும். ஆனா எனக்கும் மாமாவுக்கும் எப்படிப்பா கல்யாணம் நடக்கும்? அதுக்கு தான் செல்லம், நான் அந்த எலி மூஞ்சிய முன்னாடியே தூக்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தூக்க போறேன். அதுக்கு முன்னாடி தூக்குனா அவளை தேடுறதுலயே மும்முரம் ஆயிடுவாங்க. கல்யாணன்ற விஷயத்தையே மறந்துடுவாங்க. ஆனா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை தூக்குனா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, பொண்ணு அப்புறமா தேடிக்கலாம், கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாம்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த நேரத்துல எப்படிப்பா ஒத்துப்பாங்க? அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுல தான் நம்ம சாமர்த்தியமே இருக்கு. அதுவும் போக மாப்பிள்ள உன்னை வெறித்தனமா காதலிக்கிறாரு. அத சொல்ல முடியாமதான் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சா விடுவாரா? அவரே சொல்லிடுவார்ல.